வெல்கம் டு கைடர் குளோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ஜியோகிரஃபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் ரிசோர்சஸ், அதாவது கனிமங்கள் மற்றும் அதோட வளங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இந்தியா மற்றும் தமிழகத்தில் என்ன மாதிரியான கனிமங்கள் எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எந்தெந்த ஊரில் வந்து இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம கிளாஸில். ஓகேங்களா? மினரல்ஸ் அண்ட் தென் ரிசோர்சஸ். ஓகே, மினரல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் இந்தியாவில் அண்ட் தென் தமிழ்நாட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான மினரல்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். மினரல்ஸ். ஓகே, இந்திய கனிமங்கள், இந்தியாவில் என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம மினரல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். 2 வகையை நம்ம மினரல்ஸை பிரிக்கலாம். இது ஒன்று வந்து மெட்டாலிக், இன்னொன்று நான் மெட்டாலிக். உலோகத்தன்மை அண்ட் தென் அலோக கனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலோகம் இருந்த கனிமங்கள் அலோக கனிமங்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதான் மெட்டாலிக், நான் மெட்டாலிக். அடுத்தது இந்த மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி மினரல்ஸ், அது ஒரு இரும்புன்றது கொஞ்சம் பார்ட் ஆஃப் அந்த மினரல்ஸில் வந்து இரும்போட வேலை இல்லை ஒரு உலோகமோட வேலைன்றது, அந்த உலோகமோட பார்ட் வந்து அந்த கொஞ்சமாக இருக்கிறது தான் நம்ம வந்து மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அயன் ஓர் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அயன் ஓர், இரும்பு தாது அப்படின்னு சொல்கிறோமா? ஓகேங்களா? இந்த இரும்பு தாது பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ அயன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஓர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவிலே ஒரு சர்வே பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அது ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டாவில் இருக்குங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கட்டாவில் இருக்கு. எழுதிக்கோங்க கண்டிப்பாக. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டா. இந்த மாதிரி ஓர்ஸ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சர்வே பண்ணக்கூடிய அமைப்பு. அதே போல இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர்ல இருக்கு. இந்தியாவில் என்னென்ன மாதிரியான மைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயுமே. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்னோம்? கொல்கட்டா. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர். நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர். ஓகேங்களா? நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர். ஓகேங்களா? NFTDCன்னு சொல்லுவாங்க. இது ஹைதராபாத்ல இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அண்ட் தென் இதோட மினிஸ்ட்ரிஸும் ஒன்று இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அப்படின்றதும் ஒரு அமைச்சகம் இருக்கு, மைன்ஸ்க்காக ஒரு அமைச்சகம். ஓகேவா? இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைன்ஸ் பற்றி பாதுகாக்கிறது வந்து இந்த என்னென்ன மைன்ஸ் எல்லாமே இருக்கு, சுரங்கங்கள் இருக்கு அப்படின்னு பாரதர் வந்து இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஃபெரஸ் மைன்ஸ், அதாவது ஃபெரஸ் இல்லாத ஒரு நான் ஃபெரஸ் இரும்பற்ற உலோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த உலோகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய NFTDC, அடுத்தது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கொல்கட்டா. ஓகே, நம்ம பார்க்க போகிறது அயன் ஓர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா?
இந்த அயன் ஓர் நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அயன் ஓர் எங்கெங்கெல்லாம் பிரசண்டா இருக்கு, எந்த அளவு பிரசண்டா இருக்கு, அயனோட கண்டென்ட் எந்தெந்த ஓர்ல வந்து அதிக அளவுல காணப்படுது அப்படின்றத ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல அயன் அப்படின்னாவே ஒரு மெட்டாலிக்கான ஒரு மெட்டால் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுல அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கும். இந்த அயன் ஓர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அயன் ஆக்சைடுகள் ரொம்பவே அதிகமா காணப்படும். அது ஒரு டார்க் கிரே கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். சரிங்களா? அது துருப்பிடிச்சா நம்மளுக்கு ரஸ்டி ரெட் கலர்ல மாறக்கூடிய ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? இதுல நம்ம என்னென்ன ஓர் இருக்குன்றத நான் சொல்ல போறேன், எழுதிக்க போறீங்க. மேக்னடைட் அப்படின்றது ஒரு அயனோட ஓர். ஹீமாடைட், ஜியோடைட், லிமோனைட், சிடிரைட். இந்த ஓர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவான அயன் அப்படின்றது பிரசண்டா இருக்கு. நான் உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து எவ்வளவு அயன் பிரசண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்சன்டேஜ்ல சொல்றேன். 72.4%, 69.9%, 62.9%, 55%, அண்ட் தென் இதுக்கு பாத்தீங்கன்னா 48.2% அளவுக்கு அயனோட கண்டென்ட் இந்த ஓர்லாம் இருக்குது. எழுதிக்கோங்க. மேக்னைட், ஹீமாடைட், ஜியோடைட், லிமோனைட், சிடரைட். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஓர்ஸ், அயன் ஓர்ஸ். அயன் கண்டென்ட் வச்சு நம்ம எப்படி வேணா கேட்கலாம். நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, இல்ல ஏறு வரிசையில் இறங்க வரிசையில் எழுதுங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். இதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்கலாம். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ எங்கெங்கெல்லாமே இந்த ஓர் அப்படின்றது இருக்குது, என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். மொத்தமாக இந்தியாவோட மில்லியன் டன்ஸ். ஓகேங்களா? ஹீமாடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓர், ஹீமாடைட் பார்த்தோமா? ஹீமாடைட் ஓர் பார்த்தீங்க அப்படின்னா 9602 மில்லியன் டன் அளவுக்கு இந்தியாவில் காணப்படுது. மேக்னடைட் பார்த்தீங்க அப்படின்னா 3804 மில்லியன் டன்கள் மேக்னடைட் காணப்படுது. ஓகே, ஹீமாடைட் அதிகப்படியான, அதாவது 79% ஆஃப் ஹீமாடைட் பார்த்தீங்க அப்படின்னா 79% ஹீமாடைட் பார்த்தீங்க அப்படின்னா அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா அண்ட் தென் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள் எல்லாமே காணப்படுது. 79% ஆஃப் ஹீமாடைட் அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசாலாம் காணப்படுது. 93% ஆஃப் மேக்னடைட், 93% ஆஃப் மேக்னடைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டிலையும் காணப்படுது. கர்நாடகாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 72% வந்து மேக்னடைட் இருக்கு. இந்தியாவோட டெபாசிட்ஸ்ல ஒட்டு மொத்தமா கர்நாடகாவில் மட்டுமே 72% மேக்னடைட். ஓகேவா? அதை தவிர தான் ஆந்திர பிரதேஷ், கோவா, கேரளா, தமிழ்நாடு இங்க எல்லாமே சேர்ந்து 93%, கர்நாடகாவில் மட்டும் 72%. ஓகேங்களா? அடுத்தது ஜார்க்கண்ட் பாத்தீங்க அப்படின்னா லீடிங் ப்ரொடியூசர் அயன் ஓர்ல ப்ரொடியூஸ் பண்றதுல ஜார்க்கண்ட் மாநிலம் ரொம்பவே அதிக அளவு இது வந்து இருக்குது. அதனால நீங்க வந்து கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கணும். ஜார்க்கண்ட் மாநிலத்துல அயன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அயன் ஓர் 55% நம்ம கண்ட்ரியோட ஓவரால் ப்ரொடக்ஷன்ல அயன் ஓர் 55 ப்ரொடக்ஷன் பண்றது இது. சரிங்களா? இது பார்த்தது ஹேமடைட், மேக்னடைட், இது ஒரு ஒன் ஆஃப் த அயன் ஓர் தான். ஸோ அதிகப்படியான அயன் ஓர் 55% ப்ரொடியூஸ் பண்றது ஜார்க்கண்ட் மாநிலம். இரண்டாவது நிலத்தில் இருக்கிறது ஒடிசா, 21% வந்து ஒடிசா இந்த அயன் ஓரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா இந்த ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட், சிங்பம் டிஸ்ட்ரிக்ட், ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ராஞ்சி, சிங்பம், ஹசீராபாத் இந்த பகுதிகள் எல்லாமே அயன் ஓர்ன்றது ரொம்பவே அதிகமாக காணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? கர்நாடகாவில் வந்து ரொம்ப அளவு அயன் ஓர் இருக்குன்றது தெரியும். பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்கன்னா சிக்மகளூர், ஷிமூகா இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே கர்நாடகாவில் அதிக அளவு அயன் ஓர் இருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா குர்னூல், குண்டூர்
அனந்த்பூர் இந்த பகுதிகளில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி இருக்கு பாருங்க. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இங்க எல்லாமே அயன் ஓர்ன்றது அதிக அளவில் இருக்கு தமிழ்நாட்டில். SAIL அப்படின்றது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1973 கொண்டு வந்திருப்பாங்க. 3 ஸ்டார்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்திய இரும்பு எஃகு ஆணையம். இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்டீல் அண்ட் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, எஃகு மற்றும் இரும்பு தொழிற்சாலைகள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து ஒரு டெவலப் பண்றதுக்கு எப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் இந்த SAIL அப்படின்ற கூடிய அத்தாரிட்டி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்களோட சிம்பிள் இதான் SAIL பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாங்கனீஸ். ஓகேங்களா, மாங்கனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாங்கனீஸ் அப்படிங்கிறது ஒரு சில்வரி கிரே மெட்டல். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாங்கனீஸ். ஒரு கிரே கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான். சில்வர் கலர்லயும் கிரே கலர்லயும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டல், பிரிட்டல் ஆன ஒரு மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இது எப்பயுமே எப்படி காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் அல்லது லேட்ரைட் அப்படி அந்த 2 மினரல் கூட சேர்ந்து தான் இருக்கும். தனியா இந்த மாங்கனீஸ் மட்டும் இருக்கும்னு சொன்னா இருக்காது. எப்பயுமே அயன் அண்ட் தென் லேட்ரைட் கூட தான் கலந்துருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மினரல். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் தென் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு மினரல். அண்ட் தென் அலாய்களுக்காக பயன்படுத்துவாங்க. அலாய்கள் அப்படின்னா வந்து ஒரு 2 மெட்டீரியலை சேர்த்து பயன்படுத்துறது. இப்போ இரும்பையும் பிளஸ் மேங்கனீஸ் சேர்த்து தான் நம்மளுக்கு ஸ்டீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அலாய்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவையான ஒரு பொருள் தான் இந்த மேங்கனீஸ். ஓகேங்களா. நீங்க 1 டன் இரும்புல 1 டன் ஸ்டீல்ல பாத்தீங்க அப்படின்னா 10 கிலோ மேங்கனீஸ்ன்றது பிரசண்டா இருக்கும். 1 டன் வந்து நம்ம ஸ்டீலை வந்து செய்யறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா 1 டன் ஸ்டீல் நீங்க செய்யணும் அப்படின்னா அதுல 10 கிலோ மேங்கனீஸ் நீங்க போடணும். அப்பதான் அந்த ஸ்டீல் வந்து நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா. இது வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடருக்காக, இன்செக்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துக்காக, பெயிண்ட் அண்ட் தென் பேட்டரிஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஓகே. அண்ட் தென் MOIL அப்படின்றது மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாக்பூர்ல இருக்கு. மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். இது ஒரு மேங்கனீஸ் மைனிங் கம்பெனி தான் இது. ஓகேங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாக்பூர்ல இருக்குது. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ் இன் இந்தியா. அது இந்தியாலே அதிகப்படியான மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்றது இந்த MOIL அப்படின்ற ஒரு கம்பெனி தான். ஓகே. அடுத்தது இந்த ஒடிசா தான் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு டெபாசிட் இங்க பாருங்க. டெபாசிட் அப்படின்றது ஒரு மாநிலத்தில் இருக்கும். டெபாசிட் அப்படின்னா என்னதுங்க, ரிசர்வ். அங்க இடத்துல எவ்வளவு இருக்கு மேங்கனீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாநிலங்கள் இருக்கும். எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலங்கள் இருக்கும். ஸோ ரெண்டுமே காமனா இருக்கலாம், இல்ல இல்லாமையும் போகலாம். வேற வேற மாநிலத்துல கூட ப்ரொடியூசர் அதிகமா இருக்கலாம், பட் டெபாசிட் வேற மாநிலத்துல இருக்கலாம். ஸோ இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ரிசர்வ், டெபாசிட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எந்த இடத்துல ஓர் இருக்குன்னு அர்த்தம். அதுவே ப்ரொடியூசர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு ஸ்டேட் வந்து அதிக அளவு விளைச்சல் வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு தான் ப்ரொடியூசர். ஓகேங்களா. இந்த மேங்கனீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒடிசால தான் 44% வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா கர்நாடகால 22% மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா மத்திய பிரதேஷ்ல 12% மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியா மகாராஷ்டிரா, கோவால எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயும் 7%, இது 7% ப்ரொடியூஸ் பண்றாங்க. மகாராஷ்டிரலையும் 7%, கோவாலையும் 7% ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா. இதுக்கு அடுத்தபடியா ஆந்திர பிரதேஷ் 4% மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜார்க்கண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2% மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது எல்லாமே பெர்சன்டேஜ்ல ரொம்ப முக்கியம் இல்ல, ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. Madhya Pradesh is a leading producer. Odisha is a third largest producer with 24%. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது இந்த ஒடிசால அதிகமா எங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா
திரும்கூர் அப்படின்ற பிளேஸ். ஓகேங்களா, சாரி, ஒடிசால தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்கூர் அப்படின்ற பிளேஸ். ஒடிசால அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் திரும்கூர் அப்படின்ற பிளேஸ்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியா இஸ் அ 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ். மேங்கனீஸ் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு வேர்ல்டில். உலகத்திலேயே இந்தியா வந்து மேங்கனீஸ் ப்ரொடியூசரில் 5வது இடத்துல இருக்கு. அதே அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடியூசரில், சரிங்களா, இரும்பு ப்ரொடியூசரில் பார்த்தீங்க அப்படின்னா 8th பிளேஸ்ல இருக்கு. அயன் அண்ட் ஸ்டீலில் 8th பிளேஸ்ல இருக்கு இந்தியா. ஓகேங்களா, இந்தியா வந்து 8th பிளேஸ்ல இருக்கு இரும்புல. ஓகேங்களா, உலகத்திலேயே 8வது இடத்துல இருக்கு இரும்புல. அதே போல மேங்கனீஸ்ல 5வது இடத்துல இருக்குது. மேங்கனீஸ்ல 5th ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ். ஓகேங்களா, அடுத்தது காப்பர். காப்பர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபர்ஸ்ட் தெரியக்கூடிய ஒரு மெட்டல். ப்ரீ ஹிஸ்டரி பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக காப்பர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு உலோகமா. சரிங்களா, ஓகே. அண்ட் தென் எப்பயுமே வந்து காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மெட்டீரியல் கூட வந்து கலந்து தான் செய்வாங்க. ஸோ பிராஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த காப்பரையும் ஜிங்கையும் கலந்தா பிராஸ் கிடைச்சிரும். காப்பர் அண்ட் தென் ஜிங்க் இருக்கு பார்த்தீங்களா, துத்தநாதம் கலந்தா நம்மளுக்கு பிராஸ் அப்படின்றது கிடைச்சிரும். அதுவே காப்பர் பிளஸ் டின் கலந்தா நம்மளுக்கு தகரம் கலக்கும் போது பிரான்ஸ் கிடைக்கும். ஸோ காப்பர் எவ்வளோ எஃபெக்டிவான ஒரு மெட்டீரியல், எல்லா ஒரு உலோகம் செய்யறதுக்கு காப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் தென் இது அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி ஹீட் எல்லாமே கடத்தக்கூடிய ஒரு கண்டக்டர், குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, செகண்ட் குட் கண்டக்டர். ஃபர்ஸ்ட் குட் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா சில்வர். ஃபர்ஸ்ட் குட் கண்டக்டர் வந்து சில்வர். பட் நம்ம அதை வந்து காஸ்ட் எஃபிஷியன்சினால நம்ம வந்து அதை பயன்படுத்துறது இல்லை. காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கனால சில்வரை நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கெலாம் பயன்படுத்துறது இல்லை. பட் அதான் ஃபர்ஸ்ட் குட் கண்டக்டர். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர். நிறைய குக்கிங் வெசல் செய்யறதுக்காக, கிச்சன் யூட்டிலிட்டிஸ்லாம் செய்யறதுக்காக, ஒயர் கேபிள்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்காக நம்ம அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது என்ன லீடிங் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல தான் ரொம்ப முக்கியமாக காப்பர் வந்து ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. தாமிரம். ஓகே, அடுத்தது வேற என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், சாரி, அதுக்கு ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ். அதுக்கும் அடுத்தபடியாக ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால். இங்க எல்லாமே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து 7.9 தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இங்க ராஜஸ்தான்லேயே 53% ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஜார்க்கண்ட்ல 19%, மத்திய பிரதேஷ்ல 18%. ஸோ நான் சொன்ன ஒரு 10 ஸ்டேட்ஸ் சேர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா 7.9 தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ அதிகமான காப்பர் எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல தான் இருக்குது. சாரி, ராஜஸ்தான்ல தான் இருக்குது. ஆனா ராஜஸ்தான்ல இருக்கு ரிசோர்ஸ், பட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றது ஜார்க்கண்ட்ல. ஜார்க்கண்ட்ல 62% ஆஃப் காப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ்னா வெளியே எடுக்கிறது. ஓகே, இந்த காப்பர் பத்தி ஏதோ ஒரு அமைப்பு பாத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கார்பரேஷன் பாத்துக்கிறது என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் தான் பாத்தீங்கன்னா இந்த காப்பருக்கான ஒரு அமைப்பு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஜார்க்கண்ட் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர்ன்றதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 62%. சிங்பம், ஹரிசிதாபாத் அந்த பகுதிகளில் காப்பர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூசரில் வந்து ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட்டு, ஒடிசா செகண்டு. ப்ரொடியூசரில் சொல்கிறேன், ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட்டு, ஒடிசா செகண்டு, அண்ட் தென் ராஜஸ்தான் தேர்டு.
ராஜஸ்தான் தேர்டு. ப்ரொடியூசர்ல காப்பர் இருக்கக்கூடியதுல காப்பரோட கனிமம் வந்து அதிகமாக காணப்படுறதுல ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட். பட் காப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல சரிங்களா இந்த ராஜஸ்தான் தேர்ட் இடத்துல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் போலாமா. தமிழ்நாடு ப்ரொடியூசர் 7% காப்பர். தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து 7% ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட். ஸோ பாக்சைட் நம்ம அதிக அளவு கேள்விப்பட்டிருப்போம். பாக்சைட் இஸ் அ ஓர் ஆஃப் அலுமினியம், ஆக்சைடு ஆஃப் அலுமினியம்னு சொல்லுவாங்க. ஒரு அலுமினியமோட அலுமினியத்தோட ஒரு ஓர் ஒரு தாது தான் வந்து தாது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இது எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு வேர்ட் லீ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரெஞ்சு வேர்ட் லீபாக்ஸ். ஓகேங்களா லீபாக்ஸ் இந்த வேர்ட்ல இருந்தா ஒரு பிரெஞ்சு வேர்ட் இது. இந்த பிரெஞ்சு வேர்ட்ல இருந்தா இந்த அலுமினியமோட ஓர் தான் இந்த பாக்சைடா நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா. அதிக அளவு வந்து இது வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கனால ஓகேங்களா ஏர்கிராஃப்ட் எல்லாமே பயன்படுத்துறாங்க. எங்க காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேட்ரைட் சாயில் சரளைமண் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த சரளைமண் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த பாக்சைட் அப்படின்ற ஊர் வந்து காணப்படுது. சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாமே இது அதிக அளவு பயன்படுத்துறாங்க. பாக்சைட் டெபாசிட் அதாவது பாக்சைட் கனிமம் எங்க அதிக அளவு காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால தான் 50.2% வந்து அங்க இருக்கு. அடுத்தபடியா குஜராத் இங்க காணப்படுது. அதுக்கு அடுத்தபடியா ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஜார்க்கண்ட்ல 11.9% ஜார்க்கண்ட்ல இருக்கு. மகாராஷ்டிரா 9.9%. சத்தீஸ்கர் தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பாக்சைட் ஓர்ன்றது காணப்படுது. தமிழ்நாட்டில் 2.7% வந்து இந்த பாக்சைட் ஓர் இருக்கு. ஓகே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏர்கிராஃப்ட்ல லைட் வெயிட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த பாக்சைட் அப்படின்ற ஊரை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரிசா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரும் கூட. ஒரிசால தான் டெபாசிட் அதிகமாக இருக்கு. ஒடிசால தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரும் இந்த பாக்சைட் ஓர் 1370 மில்லியன் டன் அளவுக்கு இங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே இதை பத்தி எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய கம்பெனியின் பெயர் தான் நால்கோ. நால்கோ அப்படின்னா நேஷனல் அலுமினியம் காப்பர் நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் நால்கோ. இது ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் சரிங்களா. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் 1981 கொண்டு வந்த ஒரு கம்பெனி நால்கோ. நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். நோட் பண்ணியாச்சா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அதாவது அலோகம் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மைக்கா. ஓகே மைக்கா இஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்காங்க. வேர்ல்ட்லேயே வந்து இந்தியாவில தான் வந்து அதிக அளவான மைக்கான்றது ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஆயுர்வேத மெடிசனுக்காகவும் இந்த மைக்காவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆயுர்வேதா மெடிசன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுலயும் இந்த மைக்காவை ஆயுர்வேதா பிளேஸ் டீம் வந்து இந்த ஆயுர்வேதா மெடிசன்ஸ்லயும் இந்த மைக்காவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இது ரொம்ப பாப்புலரான ஒரு அலோகம் சரிங்களா மினரல். எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாமே அதிக அளவு இந்த மைக்காவை பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பாஸ் ஆகாம ஒரு கண்டக்டர், இப்போ ஒயர் இங்க இருக்கு, உள்ளார காப்பர் இருக்கு. ஸோ காப்பர்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, எலக்ட்ரிக்கல் பாஸ் ஆகுது. ஸோ அதை சுத்தி வந்து பாஸ் ஆகாம ஒரு லேயர் பண்ணுமா, பேட் கண்டக்டர் நான் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இந்த மைக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்கா, ஒரு வகையான மைக்கா. இதான் வந்து ஒரு ரொம்ப குவாலிட்டி ஹை கிளாஸ் குவாலிட்டி மைக்கா. இன்சுலேட்டிங் மெட்டீரியலா பயன்படுத்துறாங்க. பிகாஸ் இதுல ஹை வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகாது. ஹை வோல்டேஜையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும், இது பண்ணிக்கும், வெளியே கொடுக்காது. இன்சுலேட்டிங் மெட்டீரியலா பயன்படுத்துறாங்க. வேற எங்கெல்லாம் இந்த மைக்கா பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ், இந்த கிரீஸ் செய்யறதுக்கு, மெடிசன் செய்யறதுக்கு,
பெயிண்ட் செய்யறதுக்கு, வார்னிஷஸ் செய்யறதுக்கு எல்லாமே இந்த மைக்காவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்க அதிகமா மைக்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல 41% இருக்கு. ஓகேங்களா, அதுவும் பர்டிகுலர் சொல்லணும் அப்படின்னா நெல்லூர், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா அந்த மாவட்டங்கள்ல இந்த மைக்கா அதிக அளவில் காணப்படுது. ராஜஸ்தான்ல 21% இருக்கு, ஒடிசால 20% இருக்கு. ராஜஸ்தான் 21%, ஒடிசால 20%. ஓகேங்களா, ஓகே. நிறைய ராஞ்சி பகுதிகள், திங்பம் பகுதிகளில், ஜார்க்கண்ட்ல இங்கேயும் வந்து மைக்கான்றது இருக்குது. அதிக ப்ரொடியூசர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக டெபாசிட் தான் ஆந்திரா, ராஜஸ்தான், ஒடிசா. ஸோ அதிக ப்ரொடியூசர் யாரு வந்து ரொம்ப வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், ஒடிசா. ஓகே, இது டெபாசிட்ஸ், இது ப்ரொடியூசர், ராஜஸ்தான் அண்ட் தென் ஒடிசா. மைக்கா மைன் அப்படின்னா மைக்கா சுரங்கம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து ஜார்க்கண்டோட நிறைய மாநில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குது. எங்க என்ன பாத்தீங்கன்னா தன்பாத் அண்ட் தென் ராஞ்சி, தன்பாத், ராஞ்சி, ஷிங்பம் இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜார்க்கண்ட் பகுதிகளில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மைக்கா மைன்ஸ்ன்றது அதிக அளவில் காணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. அடுத்தது லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு. சுண்ணாம்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா, சோடா ஆஷ், சோடா சாம்பல்ல, ப்ளீச்சிங் பவுடர்ஸ்ல எல்லாமே இந்த சுண்ணாம்பு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிளாஸ் மேனுஃபேக்சரிங்க்கு, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங், அயன் அண்ட் ஸ்டீல் ஃபெர்டிலைசர், அயன் அண்ட் ஸ்டீல் ஃபேக்டரிஸ்ல அந்த ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள் எல்லாமே இந்த இந்த லைம்ஸ்டோனை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க சுண்ணாம்பு கல்ல. ஓகேங்களா, இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கால்சியம் கார்பனேட்ல வந்து கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட்ஸ் எல்லாமே கலந்துருக்கலாம், இல்ல தனித்தனியாகவும் இருக்கலாம், இல்ல கலந்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் குவான்டிட்டிஸ் ஆஃப் சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, பாஸ்பரஸ், சல்ஃபர் இது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா, முக்கியமா கார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் தென் மெக்னீசியம் இருக்கு. அது கூட கொஞ்சம் அளவாகின சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, பாஸ்பரஸ், சல்ஃபர் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, ப்ளீச்சிங் பவுடர் செய்ய சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல, ஃபெர்டிலைசர் ஃபேக்டரிஸ்லாம் அதிக அளவு பயன்படுத்துறாங்க. ஸோ மேஜர் ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக ஆந்திரா 20%, தெலுங்கானா 20%, ராஜஸ்தான் 18%, தமிழ்நாடு 8.4%, சேலம் மலை பக்கத்தில் பார்த்தீங்க இந்த பார்க்கல எங்கெங்க மலையில இந்த லைம்ஸ்டோன் இருக்குன்றத, சேலம் பகுதியில் இந்த 8.4% வந்து இந்த லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல்ன்றது இருக்கு. நோட் பண்ணியாச்சா. எங்கெங்கெல்லாம் அதிக ரிசர்வ் அப்படின்னா எந்த இடத்துல அதிக அளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் 27% இருக்கு, ஆந்திரால இருக்கு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், குஜராத், மேகாலயா இந்த பகுதிகள் எல்லாமே இந்த லைம்ஸ்டோன்றது இருக்கு. பட் ப்ரொடியூஸ் பண்றது அதிகமா எடுக்கக்கூடியது இந்த ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. நோட் பண்ணியாச்சா. அடுத்தது ஜிப்சம் அப்படின்னா இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஜிப்சம் இருக்கும். ஸோ ஜிப்சம் வந்து ஒரு மினரல் எடுக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து செய்யறது தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம், இந்த ஃபால் சீலிங்ஸை பண்றதுக்கு, அண்ட் தென் ஒரு சிலை, வெள்ளை கலர் சிலை படிக்கிறதுக்கு, மாவு கட்டு போடுறதுக்குலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றத பயன்படுத்துறோம். ஸோ இந்த ஜிப்சம் வந்து நம்ம சூடு பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா, ஜிப்சமை நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மினரல் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது அதிக அளவு பார்த்தீங்க அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் நம்ம பார்த்தோம், படிவு பாறைகள் சொல்லி பார்த்தோம். இந்த படிவு பாறைகளோட பகுதிகளில் தான் இந்த ஜிப்சமும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெட்டீரியல் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது கூடயே வந்து நம்மளுக்கு லைம் ஸ்டோன், ஸ்டாண்ட் ஸ்டோன், ஷேல் எல்லாமே கிடைக்கும். ஜிப்சம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, ஃபெர்டிலைசர் செய்யறதுக்கு, உரங்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகளில், வால் போர்டு, இந்த வெள்ளை கலர் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இங்கே செய்யறதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க.
தென் சாயில் கண்டிஷனிங் பண்ணுறதுக்கு மண்ணை வந்து ஒரு பதத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த ஜிப்சம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதிக அளவு ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு இருக்கக்கூடிய இடம் வந்து 81% வந்து ராஜஸ்தானில் தான் அதிக அளவு இதில் காணப்படுது. 14% ஜம்மு காஷ்மீர்லையும் தமிழ்நாட்டில் 2% காணப்படுது. ரிமைனிங் 3% பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 3% வந்து நிறைய மாநிலத்தில் குஜராத், அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, உத்தரகாண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3% ரிமைனிங் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கும். மேஜர் ப்ரொடியூசர் அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்றது எங்க 82% ராஜஸ்தான் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இருக்கிறதும் 81% இருக்கு. இந்தியாவிலே 81% அங்கே தான் அதிகமாக இருக்கு. இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றதுல 82% வந்து அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பர்டிகுலர் சொல்லணும் அப்படின்னா பினேக்கர், ஜெய்சல்மர், தோக்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் 4% ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது 2%, ப்ரொடியூஸ் பண்றது 4%. இது ஒரு ஸ்டாட்டிக் சிலபஸ்ங்க. இதுல வந்து கொஸ்டின்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். பிகாஸ் என்னென்ன மாதிரியான மாநிலங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் சிலபஸ் இது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுலாம் இதுல எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம என்னென்ன மாநிலத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், என்னென்ன மாதிரி இருக்கு, ஓகேங்களா. பர்டிகுலரா இந்த பொருள் வந்து எங்க அதிகமாக காணப்படுது, ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்க இயலாத வளங்கள்ல பார்க்க போறோம். நான் ரினியூவபிள் திருப்பி புதுப்பிக்க இயலாத அப்படின்னா ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கும். புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப நீண்ட காலம் எடுத்துட்டு அதுக்கு பேர் நம்ம நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா கோல், நிலக்கரி. ஸோ நிலக்கரி நம்ம வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பிளாக் கோல்டு அப்படின்னு நம்ம அழைப்போம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். இது எங்கெல்லாம் நிலக்கரி எங்கெங்க அவைலபிளா இருக்கும், எந்த ராக்ல நிலக்கரின்றது அதிகமாக காணப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ராக்ல நிலக்கரி அதிக அளவுல காணப்படும்? எந்த லெவல்ல நிலக்கரி அதிகமாக ஏற்படும்? இது ஒரு ஸ்டாட்டிக் சிலபஸ் தான். ஏதாவது மைன்யூட் சேஞ்சஸ் ஏற்படும். அதாவது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ராக்ஸ்ல அந்த எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்றத வந்து ஒரு மைன்யூட் சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். பட் ஸ்டாட்டிக் சிலபஸ் தான். ஓகே, இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. நோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் அதிக அளவு காணப்படும். இக்னியஸ் ராக்ஸ்ல எந்த ஒரு மினரலுமே இருக்காதுங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்ககிட்ட. இக்னியஸ் ராக்ஸ்ல தீப்பாறைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மினரல்ஸுமே பிரசண்டா இருக்காது. இந்த எல்லாமே நிறைய மினரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிவ பாறைகள் தான் அதிக அளவான மினரல்ஸ் பிரசண்டா இருக்கும். ஸோ இந்த கோல் நிறைய அளவு அதிக அளவு இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் பிரசண்டா இருக்கும். ஓகே, அண்ட் தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளோ சார்ட். பிகாஸ் கார்பன் கண்டென்ட் பொறுத்து எதுல வந்து அதிக அளவு கார்பன் இருக்கும் அப்படின்றத கேட்பாங்க கோல்ல. சரிங்களா, ஆந்த்ராசைட் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு, பிட்டுமினஸ், லிக்னைட், பீட், இந்த மாதிரி 4 வகையான கோல் இருக்கு. சரிங்களா, இந்த கோல்ல பாத்தீங்க அப்படின்னா 80-90% கார்பன். சரிங்களா, கார்பன் அளவு 80-90% வந்து ஆந்த்ராசைட்ல இருக்கும். 60-80% அளவு பிட்டுமினஸ்ல இருக்கும். 40-60% அளவு லிக்னைட்ல இருக்கும். 40% குறைவா இருக்கிறதுக்கு பேர் நம்ம பீட் அப்படின்னு சொல்லுவோம், மரக்கரி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளோ சார்ட். நோட் பண்ணியாச்சா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல, ஃபர்டிலைசர்ஸ்ல, பெயிண்ட்ல, அண்ட் தென் சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ல, டைஸ்ல எல்லாமே பயன்படுத்துறாங்க. ரொம்ப அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா பெனின்சுலா ரீஜன்ஸ்லாம் அதிகமாக காணப்படுது. தீபகற்ப பீடபூமி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பெனின்சுலா ரீஜன்ஸ், அந்த ரீஜன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு இந்த இது காணப்படுது. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஜார்க்கண்ட்ல. 90% வந்து இங்கே ஜார்க்கண்ட் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ். ஸோ இங்கெல்லாம் சேர்ந்து 90% இருக்கு. அசாம், ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தீங்க அப்படின்னா 2% இருக்கு. ஓகே, ஜார்க்கண்ட் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர். ஜார்க்கண்ட் தான் அதிக அளவு ப்ரொடியூசரும் பண்ணுது. அதுக்கு அடுத்தபடியாக ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது.
ஓகே, ஜார்க்கண்ட்ல பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா பொக்கேரோ அப்படின்ற ஒரு பகுதி, பொக்கேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள தான் ஜார்க்கண்ட்ல அதிக அளவு கோல்ன்றது அமைஞ்சிருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் எங்க அதிக அளவு ப்ரொடியூஸ் ஆகுது கோல்? என்ன கோல் தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது? நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் கோல் பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் என்ன கோல் இருக்குது, அது எங்க என்ன என்ன டிஸ்ட்ரிக்ட்ல அதிக அளவு இருக்கு? ஓகே, நெய்வேலி. என்ன டைப் ஆஃப் கோல் அது? என்ன கோலுங்க அது? லிக்னைட். லிக்னைட் பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ லிக்னைட் கோல் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கோல். அண்ட் தென் கோல் இந்தியா லிமிடெட், இந்திய நிலக்கரி நிறுவனம் அப்படின்றத அந்த கோலை பத்தியான ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டால இருக்குங்க. கோல் இந்தியா லிமிடெட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டா. ஓகே, அண்ட் தென் என்எல்சி அப்படின்றது வந்து என்எல்சி இந்தியா லிமிடெட், இதுவும் வந்து கோலை பார்த்துக்கொள்ள ஒரு இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம். சிஎஸ்எஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி சிசிஎல் சிங்காரணி கோலரீஸ் கம்பெனி லிமிடெட், இதுவும் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். கோலை பார்த்துக்கிறதுக்காக கோலை பற்றி எல்லாம் சொல்றதுக்கான ஒரு கம்பெனி. ஓகே, சிஐஎல் கொல்கட்டாவில் இருக்குன்றத முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டா. கோல் இந்தியா லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட் கொல்கட்டா. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது பெட்ரோல் அண்ட் க்ரூட் ஆயில். ஓகேங்களா, பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய்கள், பெட்ரோல். ஓகேங்களா, இது ஒரு இன்ஃப்ளேமபிள் லிக்விட், பற்றக்கூடியது. இது ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்து கொண்டு வந்தது. பெட்ரோல் அப்படின்றது வந்து ஒரு லத்தீன் மொழிச்சொல். பெட்ரோலியம் அப்படின்றது ஒரு லாட்டின் மொழிச்சொல். பெட்ரோ அப்படின்னா ராக்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓலியம் அப்படின்னா ஆயில்னு அர்த்தம். ஓகே, ராக் ஆயில் அதான் வந்து பெட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எந்த ராக்ல இருந்து கிடைக்குங்க இது? பெட்ரோலியம். சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டு வகையா நம்மளுக்கு கிடைக்குது. எங்கெங்க இருந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல ஆன்ஷோர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஷோர் அப்படின்னா உள்நாட்டு ஏரியால, கடற்கரை இல்லாத இந்த உள்நாட்டு ஏரியால எல்லாம் கிடைக்கக்கூடியதான் ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடற்கரையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், கண்டத்திட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டத்திட்டு பகுதிகளில் தான் இந்த அதிக அளவு இந்த பெட்ரோல்ன்றது கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து கான்டினென்டல் ஸ்லோப் எல்லாம் போயிடும், கண்ட சரிவு எல்லாமே இருக்கும், அங்கெல்லாம் கிடைக்காது. இந்த கண்டத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் தான் இந்த பெட்ரோலியம்ன்றது அதிக அளவுல கிடைக்கும். ஓகே, இதை பார்த்துக்குள்ள மினிஸ்ட்ரியின் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் தென் நேச்சுரல் கேஸ். யாரை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு பெட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை இம்போர்ட் பண்ணுறது எப்படியெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம், எங்கே மாதிரி எந்த ரீஜன் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் பார்த்துக்கூடிய ஒரு அமைச்சகம் தான் இது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பெட்ரோலியம் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் தான். ஓகே, பிகாஸ் இந்த நதி கடற்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய குஜராத் தான் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் க்ரூட் ஆயில் அண்ட் தென் பெட்ரோல். ஓகே, இது எல்லாமே சோப் இண்டஸ்ட்ரீஸில், மெழுகு இண்டஸ்ட்ரீஸில், கச்சா எண்ணெய் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், பெயிண்ட்டு, லூப்ரிகன்ஸு, வேஸ்லின், தார் கம்பெனி, கெரோசின் கம்பெனிஸில், சரிங்களா, இங்கே எல்லாமே அதிக அளவு இந்த பெட்ரோல்ஸை வந்து பெட்ரோல் அண்ட் தென் க்ரூட் ஆயிலை வந்து அதிக அளவு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, இது எங்கெங்க இருக்குன்றத பார்க்கலாம். என்னென்ன இடத்துல வந்து இந்த பெட்ரோல் ஆர் க்ரூட் ஆயில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயில் ஃபீல்டு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வெஸ்டர்ன் கோஸ்ட் லைன், அதாவது இந்த மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கோஸ்ட் லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை ஆயில் ஃபீல்ட், அங்கே தான் அதிக அளவு பெட்ரோல் நம்மளுக்கு கிடைக்குது, பெட்ரோலியம் கிடைக்குது. மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட் 65%. அதுக்கு அடுத்தபடியாக குஜராத் கோஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட்,
ஓகே, பாசியம் ஆயில் ஃபீல்ட், ஆலியாபட் ஆயில் ஃபீல்ட், அன்க்லேஷ்வர் ஆயில் ஃபீல்ட், கேம்பேலுனி ரீஜன், அகமதாபாத் கலோல் ரீஜன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு எண்ணெய் கிணறுன்றது இருக்குது. ஓகே, அதுவே ஈஸ்டர்ன் கோஸ்டல் சைட் பார்த்தீங்க, இந்த பக்கம் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் சைட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா வேலியில், பர்டிகுலர்லி அசாம் பிளேஸ்ல இருக்கக்கூடிய திப்ருகர் பகுதிகளில் அதிக அளவு இந்த கிடைக்குது. திக்பாய் இஸ் ஓல்டஸ்ட் ஃபீல்ட் இன் கண்ட்ரி. ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு எண்ணெய் கிணறு பார்த்தீங்க அப்படின்னா திக்பாயில தான் இருக்கு. நாகோரத்தியா, ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம், கடல் மட்டத்தில் இல்லாமல் இங்கே கடலுக்குள்ளால இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஜஸ்ட் தமிழில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். கிழக்கு கடற்கரை அருகில் கிடைக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணியாச்சா? ஜஸ்ட் நோட் பண்ணிட்டா ஜஸ்ட் நோட்டுன்னு சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணியாச்சா எல்லாருமே? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸை வந்து நம்ம நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம். மீத்தேன் இஸ் ஒன் ஆஃப் நேச்சுரல் கேஸ், CH4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, N2 அண்ட் தென் ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ், இது எல்லாமே ஒரு நேச்சுரல் கேஸ் தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே, இது எல்லாமே நேச்சுரல் கேஸாக இருக்கக்கூடிய ஒரு இது ப்ரப்போர்ஷன் தான். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அல்லது அனிமல் வந்து டீகம்போஸ் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இன்டென்ஸ் ஹீட்னால ப்ரெஷர்னால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு டீகம்போஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்னால ப்ரெஷர்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கி போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த நேச்சுரல் கேஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேஸ் நம்ம வந்து எதுக்காகலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குக்கிங், எலக்ட்ரிசிட்டிக்காக, ஹீட்டிங்காகவும் இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, இது பற்றி இருக்கக்கூடிய அமைப்பின் பெயர் தான் கெயில் இந்தியா. கெயில் இந்தியா அப்படின்றது கேஸ் அத்தாரிட்டி இந்தியா ஆஃப் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. ஓகேங்களா, ஓகே, இது பாம்பே அண்ட் தென் அங்கே அளவுக்கு நிறைய நேச்சுரல் கேஸ் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே மற்றும் பாசைனில் அதிக அளவு இருக்கு. கோல் அப்படின்றது வந்து ஒரு நிலக்கரிங்க. நேச்சுரல் கேஸ்ன்றது கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்களோட இதெல்லாம் ஒரு எரிமலைக்கு மேலே உருவாயிருக்கிறது. அது செடிமெண்ட்ரி ராக்ஸில் அந்த கோல் வந்து காணப்படும். செடிமெண்ட்ரி ராக்ஸில் கோல் காணப்படும். பட் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது வந்து பயோகேஸ் கூட ஒரு நேச்சுரல் கேஸ் தான். நம்ம இயற்கை எரிவாயுன்னு சொல்கிற பார்த்தீங்களா பயோகேஸ். ஸோ அதுவும் மீத்தேன் தானே. ஸோ மீத்தேன் கண்டென்ட் எங்கே இருக்கும் அதெல்லாம் நேச்சுரல் கேஸ் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏதோ அனிமல் மேட்டர், ஒரு டெட் மேட்டர், பிளான்ட் விஷயம் ஏதாவது டெட் ஆயிருக்கு அப்படின்னா அது டீகம்போஸ் ஆயிட்டு ஒரு ப்ரெஷர்னால ஹீட்னால பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகிடும். ஸோ டீகம்போஸ் ஆகிட்டு ஒரு ஃபார்மா மாறும். ஸோ அந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். கோல் இஸ் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் நேச்சுரல் கேஸ். ஓகே, தென் அதே இந்த பகுதிகளில் அதிக நேச்சுரல் கேஸ்ன்றது காணப்படுது. காவிரி டெல்டால அண்ட் தென் கோதாவரி அண்ட் தென் கிருஷ்ணா டெல்டா, ராஜஸ்தான்
ரிசர்வ்ஸ்ல பகுதிகள் எல்லாமே இந்த நேச்சுரல் கேஸ்ன்றது அதிக அளவில் காணப்படுது. ஓகேவா? கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதான் கெயில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது தொழிற்சாலைகள் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்ரோ பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன அப்படின்னா காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் தான். பருத்தி தொழிற்சாலை ஆலைகள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு காட்டன் வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதுலேருந்து கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொலோஸ்டர் அப்படின்னு கூடிய பகுதிகளில். கொலோஸ்டர் அப்படின்ற பகுதி வந்து கொல்கட்டாவில் இருக்கு. 1818ஆம் ஆண்டு இந்த கொல்கட்டாவில் கொண்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் டெக்ஸ்டைல் மில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிகப்படியான காட்டன் டெக்ஸ்டைல் மில் இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1719 மில்கள், 45,000 மில்லியன் மக்கள் வந்து இதில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் பைசினோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு நோய். சரிங்களா? அந்த நோய்க்கு பேர் வந்து பிரவுன் லங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. பழுப்பு லங் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவுன் லங் டிசீஸ் அல்லது மண்டே ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஓகே, நாட் அ மங்கி. ஓகே, மண்டே ஃபீவர். இட்ஸ் அ மண்டே ஃபீவர். ஓகேங்களா? பிரவுன் லங் டிசீஸ் அல்லது மண்டே ஃபீவர்னு சொல்லுவாங்க இந்த பைசினோசிஸ். ஓகேங்களா? இது வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நுரையீரல் நோய். இது நம்ம அதிக அளவு வந்து காட்டன் தூசிகளை, பருத்தியோட தூசி நம்ம அதிக அளவு சுவாசிக்கும் போது வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த நோய். ஓகேங்களா? பிரவுன் லங் டிசீஸ் ஒரு மண்டே ஃபீவர். ஓகே, அடுத்தது இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் தென் காட்டன்ல. அண்ட் தென் பவர் லூம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? லூம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த தறிகள் மற்றும் நூற்பு கருவிகள்லாம் செய்யக்கூடியதுல இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. பவர் லூம் செய்யக்கூடிய இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. காட்டன் ப்ரொடியூசர்ல பாத்தீங்க, காட்டன் உற்பத்தியில தேர்ட் இடத்துல இருக்குது, 3வது இடத்துல இந்தியான்றது இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் நாம வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அது வந்து மும்பை அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது கூட இன்னொன்று எழுதிக்கோங்க. அகமதாபாத் இஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அகமதாபாத். ஓகேங்களா? அகமதாபாத் தான் பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வந்து பிளாக் சாயில் அதிகமா இருந்து ஸோ அந்த இடத்துல வந்து காட்டன் விளைய வச்சு அந்த இடத்துல காட்டன் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ் மில்ஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதாவது நம்ம மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அகமதாபாத் தான் அந்த மாதிரி அதிக அளவில் இருக்கு. ஓகேங்களா? அதே போல சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 435 மில் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா 200 மில்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கு, அதுவும் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியானாலும் சரி, மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனாலும் சரி, நம்ம கோயம்புத்தூர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, திருப்பூர், கரூர், மதுரை, தூத்துக்குடி எல்லாத்துலேயும் ரொம்ப காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னா ஜூட். இதுவும் ஒரு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஜூட் அப்படின்னா சணல். ஓகேங்களா? இந்த காட்டனுக்கு கொண்டு வரப்பட்ட புரட்சி, ஒரு ரெவல்யூஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். வெள்ளி நார் புரட்சின்னு சொல்லுவாங்க. வெள்ளி இலை புரட்சி ஒரு வெள்ளி நார் புரட்சின்னு சொல்லுவாங்க. சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் காட்டனுக்காக. ஜூட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். அப்படின்றது ஜூட்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சி. தங்க இலை புரட்சி இல்ல தங்க நார் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்தியா தான். ஜூட்ல வந்து அதிகப்படியான ஜூட்டை ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஜூட்டை வந்து ஒரு முழுமையடைந்த பண்டமா, ஒரு கன்னி பேக்ஸ் இல்ல கோணி பை, சாக்கு பையா மாத்திட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுல பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஜூட் ப்ரொடியூசர்ல இந்தியா தாங்க ஃபர்ஸ்ட். ரா ஜூட் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. பட் இந்த ஜூட்டை வந்து ஒரு முழுமையடைந்த பண்டமா மாத்திட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்றதுல, அதை வந்து ஏற்றுமதி செய்யறதுல பங்களாதேஷ் தான் முதல் இடத்துல இருக்கு, இந்தியா செகண்ட் இடத்துல இருக்கு. புரியுதா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்றது? ஓகே, அண்ட் தென் உலகத்திலே 35% ஜூட் வந்து இந்தியாவில தான் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி நதிக்கரை ஓரத்துல வந்து அதிகப்படியான ஜூட்ன்றது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஜூட்டை பத்தி எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பின் பெயர் வந்து
நேஷனல் ஜூட் போர்ட் கொல்கட்டால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நேஷனல் ஜூட் போர்ட் கொல்கட்டால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்க் இண்டஸ்ட்ரி, பட்டு உற்பத்தி. பட்டு உற்பத்தி ஓகே. இந்த பட்டு உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் சில்க் போர்ட் இந்தியா, சென்ட்ரல் சில்க் போர்ட் சிஎஸ்டிஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் சில்க் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் சில்க் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎஸ்ஆர்டிஐ. இது ஃபார்ம் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 1983 வந்து இது ஃபார்ம் பண்ணாங்க. சிஎஸ்டிஆர்ஐ பை த சென்ட்ரல் சில்க் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் அதை ஃபார்ம் பண்ணதுங்க. இது வந்து டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு இது, ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர். இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க், அகைன் நெக்ஸ்ட் டு சைனா. சைனா தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட், இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட். இந்தியாவில் வேற என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு 5 வகையான பட்டுங்க, சரிங்களா? முகா பட்டு, அந்த மாதிரி ஒரு 5 வகை பட்டு தான் இருக்கு. மல்பெரி பட்டு, முகா பட்டு. ஸோ இந்த 5 வெரைட்டி ஆஃப் பட்டுமே இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. 5 வெரைட்டி ஆஃப் சில்க் இந்தியாவில் தான் இருக்குது. பட் இந்த சைனால வந்து அதிக ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஓகே. பர்டிகுலர்லி வந்து கேரளா, சாரி, கர்நாடகா தான் வந்து அதிகப்படியான சில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் நம்ம செரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செரிகல்ச்சர் சொல்லுவோம். அதிகப்படியா வந்து கர்நாடகாவில் தயாரிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில இருந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு யூரோப், யுஎஸ்ஏ, யூகே, ரஷ்யா, சவுதி, குவைத் அண்ட் சிங்கப்பூர், இங்க எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். Okay, next one is paper industry. Paper is also a, இது வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது காடுகள்ல இருந்து எடுத்து வரக்கூடிய ஒரு 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 பொருள் தான் வந்து பேப்பர். அதுல இருந்து தான் தயாரிக்க முடியும். ஸோ மூங்கில், மரங்கள், இந்த மாதிரி வச்சு தான் நம்ம பேப்பரை வந்து தயாரிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேப்பர் மில், சரிங்களா, ராயல் பெங்கால் பேப்பர் மில் அப்படின்னு சொல்றாங்க. கொல்கட்டால இருக்கு. 1867 இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 1812 தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாரி இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில் கொண்டு வந்திருப்பாங்க. மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்காலில், சீரம்பூர் அப்படின்ற பகுதிகளில், சீரம்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸில். பட் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ராயல் பெங்கால் பேப்பர் மில் கொல்கட்டாவில் 1869. இது சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. சிரம்பூர்ல கொண்டு வந்த மில் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மில் இல்லை. அதனால ராயல் பெங்கால் பேப்பர் மில் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கட்டால 1869 கொண்டு வராங்க. வெஸ்ட் பெங்கால் இஸ் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர். அண்ட் தென் நீபா அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் நியூஸ் பிரிண்ட் பேப்பர் மில், நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ன்றது ஓகேங்களா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நீபா நகர்ல இருக்கு. பரன்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நீபா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீபா அப்படின்னா நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில், மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் நிறைய 1980ஸ்லேயே பார்த்தீங்க, 1980s 1990s 18th சென்ச்சுரியிலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேப்பர் மில்ன்றது வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இடம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினரல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே வந்து அதிகமாக இருக்கோ அந்த பிளேஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராய்ட் அப்படின்னாவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அதை நம்ம சொல்லுவோம். வாகன தொழிற்சாலைகள், சரிங்களா? இந்தியாவில் வந்து 1947 இருந்தே இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பிரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட், மும்பையில் கொண்டு வந்தாங்க. பிரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அதான். எங்கே அப்படின்னா மும்பையில் குர்னூல் அப்படின்ற பிளேஸ்ல, சாரி குர்லா அப்படின்ற பிளேஸ்ல கொண்டு வந்தாங்க. குர்லா அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய பிளேஸ்.
அதுக்கு அடுத்தபடியாக ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் கொல்கட்டால கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் 1947 அப்புறமேட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் மேட் இன் இந்தியா ப்ரோக்ராம் 2014 லான்ச் பண்ணாங்களா. ஸோ இந்த மேட் இன் இந்தியா 2014 லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய மேஜர் ஹப்ஸ் வந்து வேர்ல்டு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் சென்னை இருக்கு பாத்தீங்களா. ஸோ சென்னையில அதிகப்படியான ஆட்டோமொபைல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம சென்னையை வந்து டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராய்ட் அப்படின்னா எந்த 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 பகுதிகளில் வாகன உற்பத்திகள் அதிகம் அளவுக்கு இருக்கோ, ஸோ அதான் நம்ம டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னாவே சென்னை தான். டெட்ராய்ட் ஆஃப் இந்தியானாலும் சென்னை தான், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானாலும் சென்னை தான். ஓகேங்களா. சாரி, பெங்கால் பேப்பர் மில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பெங்கால் பேப்பர் மில் கொல்கட்டாவில் 1867 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 1812 வெஸ்ட் பெங்காலில் சிரம்பூர் அப்படின்ற பிளேஸில் வந்து ஒரு பேப்பர் மில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது அன்சக்சஸ்ஃபுல்லான ஒரு பேப்பர் மில். ஓகேங்களா. அதனால வந்து நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் அப்படின்னு சொல்லலாம். ராயல் பெங்கால் பேப்பர் மில்லை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஓகே. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தாச்சு. 7th லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்தியா தான் வந்து 7th லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரி. ஏஷியாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தான் அதிகமான ஆட்டோமொபைல்ன்றது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மும்பையில் ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னா பிரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட் 1947 ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. மேட் இன் இந்தியா ப்ராஜெக்ட் 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிச்சு. டாடா மோட்டார்ஸ், மாருதி, மஹேந்திரா எல்லாமே நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போலாம் நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது மேஜராக ஒரு இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெல் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் என்னென்ன பிளேஸ்ல இருக்கு? ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி அண்ட் திருச்சி. ஸோ இந்த பகுதியில் எல்லாமே பெல்ன்றது இருக்கு. ஸோ ஒரு மேஜரான நிறைய ஒரு வயரிங் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த பெல். ஓகேங்களா. பெங்களூர் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரானிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் பெங்களூரை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், மென்பொருள் தொழிற்சாலைகள். ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1970s அந்த ரேஞ்சில் தான் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ஃபோடெக்ஸ், LNT, ஐஃப்ளெக்ஸ், அசெஞ்சர், காக்னிசன்ட் எல்லாமே லைனாக வர ஆரம்பிச்சிச்சு. ITC, இன்ஃபோடெக் எல்லாமே லைனாக வந்துட்டு இருந்துச்சு. அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 500 கம்பெனிஸ்க்கு மேலே சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. மேஜர் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத், நொய்டா, ஜெய்ப்பூர், ஸ்ரீநகர். ஓகேங்களா. இந்த பகுதிகள், காந்தி நகர் எல்லாமே பகுதிகளிலும் இந்த இது வந்து இருக்கு. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது அது எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்றதை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்தாங்க, அப்புறம் எங்க அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அவ்வளவுதான். அடுத்தது மினரல்ஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது மாதிரியே தமிழ்நாட்டில் ஓகேங்களா. தமிழ்நாடுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்டேட்ஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிங் டு இந்தியன் ஸ்டேட்ஸ்ல நிறைய ஒரு மினரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது தமிழ்நாடு லீடிங்ல இருக்கு. பட் ரொம்ப லீடிங்ல இல்ல, பட் ஒன் ஆஃப் த லீடிங்ல இருக்குது தமிழ்நாடு. சரிங்களா. அதன்படி என்னென்ன எங்கெங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பாக்குறோம், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றத பாக்குறோம். 55% ஆஃப் பழுப்பு நிறக்கரி லிக்னைட் இருக்கு பாத்தீங்களா, அதுங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 75% ஆஃப் பெர்மிகுட்டி, 69% ஆஃப் டூனைட், 59% ஆஃப் கர்னட், 52% ஆஃப் மால்பிடினம்.
ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இந்தந்த மினரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கார்னட் இல்லை கார்னட். ஓகேங்களா? மால்பிடன் ரொம்ப முக்கியமான ஒரு மினரல், எழுதிக்கோங்க இது எல்லாமே. நெய்வேலியில் வந்து லிக்னைட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ராமநாதபுரத்தில் கோல் நிலக்கரி இருக்குது. காவேரி ரிவர் பேசினில் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கேஸ் இருக்குது. அயன் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா மலையில் இருக்குது, சேலமில் இருக்கக்கூடிய கஞ்சா மலை. அண்ட் தென் கல்ராயன் மலை, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்ராயன் மலையில் இதெல்லாம் பார்க்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா இது? ஓகே. இதான் லிக்னைட். ஓகேங்களா? முக்கியமான மினரல். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்ஸுங்க, முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? லிக்னைட் பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதிக அளவு. கோல் ராமநாதபுரம் மாவட்டம். ஆயில் கேஸ் எண்ணெய்கள் எரிவாயுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ரிவர் பேசினில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அயன் டெபாசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சாமலை சேலம், கல்வராயன் மலை திருவண்ணாமலை, கல்ராயன் மலை திருவண்ணாமலை. மேக்னசைட் பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேக்னசைட் வந்து சேலம். பாக்சைட் சேர்வராயன் மலை. சரிங்களா? சேர்வராயன் மலை வந்து சேலமில் தான் இருக்குது. கோத்தகிரி அண்ட் தென் உதகமண்டலம், பழனி, கொல்லிமலையில் எல்லாமே இந்த பாக்சைட் அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சேர்வராயனும் சேலம் தான். ஓகேங்களா? இது எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைட். நோட் பண்ணியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிப்சம். ஜிப்சம் அப்படின்னா சிமெண்ட்ல ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் ஜிப்சம். ஸோ சிமெண்ட் ஆலைகள்லாம் எதை சுற்றி இருக்குன்னு பாருங்க. திருச்சி அண்ட் தென் திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப்சம்ன்றது அதிக அளவு ப்ரொடியூஸ் ஆகுது. இலிமினைட் அண்ட் ரூட்டைல் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி பீச்சஸில் காணப்படுது. லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கற்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம், திருவள்ளூர் இங்க எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னசைட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், நீலகிரி, சேலம், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் தென் வெள்ளூர் இங்க எல்லாமே இந்த மேக்னசைட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. இது மட்டும் இல்லாமல் காப்பர், ஃப்ளெட்ஸ்பர், குவாட்ஸ் இந்த மினரல்ஸும் இங்கே தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணியாச்சா இது? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைட். தமிழ்நாட்டை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய காலம் இது.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிற்சாலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு அமைப்பாக இருக்குது. நிறைய டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதன் கூடவே திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த பகுதிகள் எல்லாமே அதிகப்படியான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் ஈரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஜவுளி டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூரை சொல்றோம். நிறைய அளவு கைத்தறி மையங்கள், ஹேண்ட்லூம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்ல இருக்குது. அதே போல விசைத்தறிகள், பவர் லூம்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், கார்மெண்ட்ஸ் எல்லாமே ஈரோட்ல அதிக அளவு காணப்படுது. இந்தியாவில் 100% ஏற்றுமதி செய்யறாங்க கைத்தறிய, அந்தந்த இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னா தமிழ்நாடு 30% ஆஃப் அளவு அதுல பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் கரூரை பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அடிக்கடி 1 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சில்க் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது பட்டு நெசவு ஆலைகள். சரிங்களா? தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா சில்க்ல 4வது பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்தியா வந்து 2nd பிளேஸ்லன்னு பார்த்தோம். ஸோ தமிழ்நாடு 4th பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னங்க பார்த்தோம்? சில்க்ல ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் பார்த்தோம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். காஞ்சிபுரம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் சைனா பார்த்தோம். இந்தியாவில் எது ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம்? கர்நாடகா. ஓகேங்களா? சூப்பர். ப்ரீவியஸ் ஸ்லைட். ஓகே, காஞ்சிபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சில்க் அப்படின்றது இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப காஞ்சிபுரம் பட்டு தான் ஃபேமஸான ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பட்டுகளா இருக்கு. ஸோ அதனால ஜிஐ டேக்ஸ் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கும். ஜிஐ டேக்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரியுங்களா? ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஐ டேக்ஸ். இந்த டேக்ஸ் வந்து காஞ்சிபுரம் சில்க்குக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே போல ஆரணி பட்டுக்கும் வந்து அந்த ஜிஐ டேக்ஸ் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இங்க காஞ்சிபுரத்துல ப்ரொடியூஸ் பண்ற பட்டுக்கு பேர் மட்டும்தான் காஞ்சிப்பட்டு. வேற எந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணாலும், வேற எந்த ஒரு இடத்துல, சரிங்களா, அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கு பேர் காஞ்சிப்பட்டுன்னு வராது. ஸோ காஞ்சிபுரம்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பட்டுக்கு பேர் தான் காஞ்சிபுரம் பட்டு. சரிங்களா? அதுக்கான ஜிஐ டேக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 1200 மெட்ரிக் டன்ஸ் அளவு வந்து சில்க் ப்ரொடக்ஷன் இருக்கு ஒரு வருஷத்துக்கு. பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் என்னென்ன தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. இந்த இடத்துல எல்லாமே சில்க் டெக்ஸ்டைல்ன்றது அதிக அளவு காணப்படுது. சிந்தட்டிக் சில்க் கிளாத்ஸ், சிந்தட்டிக்கான ஒரு செயற்கைப்பட்ட துணிகள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக அளவு தயாரிக்கிறாங்க. சிந்தட்டிக் சில்க் கிளாத்ஸ் ராமநாதபுரத்தில் அதிக அளவு தயாரிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெதர் இண்டஸ்ட்ரீஸ், தோல் தொழிற்சாலைகள். 60% ஆஃப் லெதர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60% ஆஃப் லெதர் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் தென் ஃபுட் வேர்ஸ்க்காக, கார்மெண்ட்ஸ்க்காகலாம் லெதரை வந்து அதிக அளவு பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேலூர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர் தான் ரொம்ப டாப் லெதர்ல வந்து ரொம்ப அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த ரீஜன்ல இருக்கு, இடத்துல இருக்கு. ஓகேங்களா? வேலூர் தான் அதிக அளவு லெதர் குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இடமா இருக்கு கண்ட்ரிலேயே, இந்தியாலேயே. இதுக்கான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎல்ஆர்ஐ, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ சென்னையில் இருக்கக்கூடியது, கிண்டி கிட்ட இருக்கக்கூடியது தான் இது, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அடையார். ஓகேங்களா? அடையார் கிட்ட இருக்கக்கூடியது தான் இந்த சிஎல்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். லெதரை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிஐ டேக்ஸ், புவியியல் குறியீடு, புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, புவியியல் குறியீடு. ஓகேங்களா? இதை பத்தி நான் ஃபாஸ்டா சொல்ல போறேன், அதை நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்க போறீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுக்கெல்லாம் புவியியல் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல போறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது
பட்டுக்காக ஆரணி மற்றும் காஞ்சிபுரத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதே போல தஞ்சாவூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெயிண்டிங்ஸ், தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா அந்த வரைபடங்கள், தஞ்சாவூர் படங்கள், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பொம்மைக்காக கொடுத்துருக்காங்க. வீணை, தஞ்சாவூர் வீணைக்காகவும் இந்த புவிசார் குறியீடு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா வெட் கிரைண்டர்ஸ், ஓகே. காஞ்சிபுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில்க் பார்த்துட்டோம். கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெட் கிரைண்டர்ஸ் அண்ட் கோரா காட்டன், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் கோரா காட்டனுக்காக கோயம்புத்தூருக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பம்ப் சிட்டின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் வந்து ஒரு பம்ப் அப்படின்னா இந்த மோட்டர்லாம் தயாரிக்கிறது அதிகமாக தயாரிக்கிறதுனால பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரை. நாகர்கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள் ஜுவல்லரி, கோவில் நகைகள், அந்த டெம்பிள் ஜுவல்லரி டிசைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டெம்பிள் ஜுவல்லரி டிசைன் எல்லாமே நாகர்கோவிலுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. நாகர்கோவில். ஈரோடுக்கு மஞ்சள், டர்மரிக் ஈரோடுக்கு. சேலம்க்கு வெண்பட்டு, சேலம் சில்க் அப்படின்னே சொல்லுவாங்க, வெண்பட்டு சேலம்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. பவானிக்கு ஜமக்காலம், அதனால அதை வந்து கார்பரேட் சிட்டின்னு சொல்லுவாங்க. பவானி வந்து கார்பரேட் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜமக்காலம். மதுரைக்கு சுங்குடி சாரி, மதுரைக்கு சுங்குடி சாரி. சுவாமிமலைக்கு வெங்கல சிலைகள், பிரான்ஸ் ஐகான்ஸ், சுவாமிமலைக்கு வெங்கல சிலைகள். நாச்சியார் கோவில் அப்படின்ற ஒரு ஊருக்கு குத்துவிளக்கு, நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பட்டமட பாய், பாய் இருக்கு பார்த்தீங்களா, மேட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த பாய்க்கு வந்து பட்டமடைக்கு அப்படின்ற ஊருக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. நீலகிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி போடுறது, நீலகிரி எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ராய்டரி இருக்கு. அதுக்காக மகாபலிபுரம்க்கு கற்சிலைகள், ஸ்டோன் கல்ச்சர்ஸ்க்காக மகாபலிபுரத்துக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. சிறுமலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலை வாழைப்பழம், சிறுமலை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுமலைக்கு மலை வாழைப்பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்கு. தேங்காய்க்கு, கோகனட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈதோ மொழி அப்படின்ற ஊருக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பழனி பஞ்சாமிரதம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா. ஸோ இந்த புவிசார் குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு டாபிக், ஜிஏ டாக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? இது டவுட், இந்த ஏதாவது டவுட் இருக்கா நான் சொன்னதில்? திருப்பி சொல்லணுமா? 1 செகண்ட் சொல்லணுமா? எஸ், கோவில்பட்டி கடலை முட்டாய்க்கு இப்போ புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. கோவில்பட்டி கடலை முட்டாய். நான் 1 செகண்ட் ஃபாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆரணி காஞ்சிபுரத்துக்கு பட்டு, கோயம்புத்தூருக்கு வெட் கிரைண்டர், மாவு அரைக்கக்கூடிய வெட் கிரைண்டர்ஸ், கோரா காட்டன் அது கோயம்புத்தூருக்கு. தஞ்சாவூருக்கு பெயிண்டிங், வீணை அண்ட் தென் தஞ்சாவூர் பொம்மை. நாகர்கோவிலுக்கு டெம்பிள் ஜுவல்லரி. ஈரோட்டுக்கு மஞ்சள். சேலம்க்கு வெண்பட்டு. பவானிக்கு ஜமகாலம். மதுரைக்கு சுங்குடி. சுவாமிமலைக்கு வெங்கல சிலைகள். நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. பட்டமடப்பாய். நீலகிரிஸ்க்கு எம்ப்ராய்டரி. மகாபலிபுரம்க்கு கற்சிலைகள். சிறுமலை வாழைப்பழம். ஏதோ மொழி, தேங்காய். கோவில்பட்டி கடலை மிட்டாய், பழனி பஞ்சாமிர்தம். ஸோ இது எல்லாமே புவிசார் குறியீடு பெற்றக்கூடிய ஒரு
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், காகித தொழிலகம். ஓகே, பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட். தமிழ்நாடு காகிதத்தாள் மற்றும் காகித நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா கரூர்ல, காகிதபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல கரூர்ல இருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1779 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இவ்வளோ டன் கணக்கான பேப்பர்ஸ் வந்து தயாரிக்க முடிய ஒரு கெப்பாசிட்டியோட இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் இது ரொம்ப ஃபேமஸ் ஃபார் இந்த பேகேசின்னு சொல்லுவாங்க. பேகேசி அப்படின்னா கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கக்கூடிய பேப்பர். பல்ப் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, மரக்கூழ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மரக்கூழ், வேஸ்ட் ஆகக்கூடிய மரக்கூழ் அண்ட் தென் பேகேசி அப்படின்னு கரும்பு சக்கையில இருந்தால் தயாரிக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து இருக்கனால இது எக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிஎன்பிஎல். இதுக்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்துல பவானி சாகர், பள்ளிப்பாளையம், ஸோ பரமத்தி வேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, தப்பம்பட்டி, ஓகேங்களா, இந்த தேவிலாம், சேரமா தேவி, இந்த ஊர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பவானி பேப்பர் மில்லுன்றது நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிமெண்ட் தொழிலகங்கள், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக அளவான இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இருக்கு. ஸோ அதனால இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து தமிழ்நாடு. ஓகே, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் அதுக்கான ஒரு லிமிடெட் கார்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு சிமெண்ட் கழகம். ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அரியலூர், அங்கதான் இருக்கு, அரியலூர். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகன் குளம்லையும் சிமெண்ட் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிக அளவில் இருக்கு, அரியலூர், அழகன் குளம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பெஸ்டோ சிமெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்பெஸ்டோ சிமெண்ட் சீட்ஸ் அப்படின்னா இந்த ஓடு, அட்டை ஓடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, சிமெண்ட் அட்டை ஓடுகள். ஸோ இந்த அழகன் குளம்ல அது ஃபேமஸா அந்த ஆஸ்பெஸ்டோ சிமெண்ட் சீட்ஸ் வந்து அதிக அளவு தயாரிக்கிறாங்க. அழகன் குளத்துல ஆஸ்பெஸ்டோ சிமெண்ட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டை ஓடு நம்ம போடுறோம்ல, ஸோ அது வந்து அதிக அளவில் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விருதாச்சலம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் வேர் பைப்பு, இந்த பைப்புகள், சிமெண்ட் பைப்பு சொல்றோம் பாத்தீங்களா, சிமெண்ட்ல ஒரு பைப்புகள், அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அழகன் குளம் பகுதிகளில் தயாரிக்கிறாங்க. இங்க கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெஸ்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகன் குளத்துல, விருதாச்சலம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வேர் பைப்பு, சிமெண்ட் ஆளான ஒரு பைப் தான் இது, இங்கேயும் தயாரிக்கிறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் ரீஜன் எல்லாம் அதிக அளவு இருக்கு. சங்கர் சிமெண்ட், அல்ட்ராடெக், மெட்ராஸ் சிமெண்ட், தால்மியா சிமெண்ட், நிறைய பிரான்ச் வந்து தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. பிகாஸ் அங்கே ஜிப்சம்ஸ், லைம் ஸ்டோன் எல்லாம் அதிகமா இருக்கனால தான் அங்க இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கானதுக்கு ஒரு காரணம். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்களா, அதாவது ஐடி பத்தி பார்க்க போறோம், தகவல் தொழில்நுட்பம். சரிங்களா, இதை பத்தி பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேஷன்ஸ் நேம் என்ன அப்படின்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் தென் சர்வீஸ் கம்பெனி. ஒன் செகண்ட். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ், நாஸ்காம், தேசிய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனம் கூட்டமைப்பு. ஓகேங்களா, சதர்ன் ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூட் டு
நிறைய, அதாவது ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தனை கம்பேரிங் வித் நார்த்தை விட சதர்னில் பார்த்தீங்க, அதாவது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த ஐடின்றது ரொம்பவே டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் இதெல்லாமே ஐடின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ்ல மட்டும் பார்த்தீங்க ஓகே. இப்போ பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஐடி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் சவுத் ஸ்டேட் கான்ட்ரிபியூட் தான், அதாவது தென் மாவட்டங்கள் தான் அதிக அளவு வந்து தென் மாநிலங்கள் தான் அதிக அளவு ஐடியில் இருக்காங்கன்றது சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 59.6%. ஓகேங்களா, அந்த அளவு வந்து சாஃப்ட்வேர் வந்து இருக்காங்க. கர்நாடகா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சாஃப்ட்வேரில், அண்ட் தென் தமிழ்நாடு செகண்ட். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா அங்கே போய் பணிபுரியவங்க. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஒன், மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். பொறியியல் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகள். பொறியியல் உற்பத்தி தொழிற்சாலைகள் இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவான இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குன்றது தெரியும். நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா 11 to 12% வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து மொத்தம் 100% இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 12 to 11% இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா, அண்ட் தென் அதிகப்படியான எக்ஸ்போர்ட்ஸ் 15% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக. ஓகேங்களா, இதில் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்றது நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸ் விட்டுருக்கோம். ஸோ இது வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ், சர்க்கரை தொழிற்சாலைகள். இது வந்து ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லலாம். ஆக்ரோ பேஸ்டு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை, ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், சர்க்கரை தொழிலகம் அப்படின்றது. ஓகேங்களா, அண்ட் தென் எஸ்பெஷலி இந்த சர்க்கரை தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நிறையா ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கோம். கிராமத்தோட முக்கியமான பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதான். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்குலாம் அதிக அளவு இந்த ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் வேலைக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 34 சுகர் மில்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா 16 வந்து கோஆபரேட்டிவ் செக்டர்ஸோடது, அண்ட் தென் 18 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டர்ஸோடது. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இருக்குது. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவான சுகர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இவங்க நம்மளோட டைப் வச்சிருக்காங்க யாரு கூட அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் கூட டைப் வச்சு. ஸோ தமிழ்நாடு பிடிஎஸ் சிஸ்டம்ல கொடுக்கக்கூடிய சுகர்ஸும் இங்கிருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டைப்ஸ்ல இருக்கு. ஓகே, அடுத்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி, சுற்றுலாத்துறை. ஸோ அதிகமான ஒரு பீப்புள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க இந்த சுற்றுலாத்துறைகளில். பிகாஸ் நிறைய டூரிஸ்ட் ப்ரமோஷன்ஸ்க்காக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அண்ட் தென் கோயில்கள், ரொம்ப பிரபலமான கோயில்கள் எல்லாமே இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஏலகிரி அண்ட் நீலகிரி ஹில்ஸு, அதுக்கப்புறம் ஊட்டி, இந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் இருக்கனால நிறைய டூரிஸ்ட் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு கார்பரேஷன் தான் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா, 2013 பார்த்தீங்க அப்படின்னா 2013 பார்த்தீங்க அப்படின்னா 25 கோடி பேர் வந்து இந்தியா வந்து விசிட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதில் தமிழ்நாடோட ஷேரும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ.